பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, காரிய சித்தி உள்ளவர்கள் நீங்கள். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பெலத்திலே உண்டாயிருக்கிறது. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரும் மக்களுக்கு தேவ ராஜ்யத்தின் பிரஜைகள் அவர்கள் என்பதையும் அவர்களுக்கு சகல உரிமைகள் உண்டு என்பதையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும் கர்த்தாவே உணர்த்தி பெற்று தருவீராக. ஆவியானவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ராஜ்யம் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு ராஜா இருக்க வேண்டும், பிரஜைகள் இருக்க வேண்டும். ராஜா ஆளுகை செய்வார், மக்கள் ஆளப்படுகிறார்கள். இது உலக ராஜ்யம். இந்த சிஸ்டத்தில் தான் செயல்படுகிறது. இல்லைங்க, நம் நாடு ஜனநாயக நாடு என்கிறீர்களா? சரிதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் ஆளுகை செலுத்துகிறார்கள். இப்போது மக்கள் ஆளப்படுகிறார்கள். இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு சிஸ்டம். மனிதர்களே விதிமுறைகளை வகுத்து இதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்கிறார்கள். இவர்கள் வகுத்த சட்டத்தை இவர்களே மீறுகிறார்கள், தண்டனை பெறுகிறார்கள், ராஜ்யத்தை குறை கூறுகிறார்கள். தேவ ராஜ்யம் என்பது தேவனே சகலத்தை பொறுப்பெடுத்து அவரே சகலத்தை படைத்து ஆளுகை செய்தாலும் நம்மை அவரோடு இணைத்து கொள்கிறார். அந்த ஆளுகையை நமக்கு தருகிறார். அவரோடு இணைந்து நாம் யாவரும் ஆளுகை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:27-28 வாசியுங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியை நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் மனிதர்களை ஆள அதிகாரம் பெறவில்லை. மனிதர்களை தவிர மற்ற சகலத்தை ஆளுகை செய்ய அதிகாரம் பெற்றிருக்கிறோம். மனிதர்களை நேசிக்க வேண்டும், மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவராஜ்யம். இந்த ஆளுகையை ஆதாம் ஏவாள் இழந்து விட்டார்கள், தாரை பார்த்து விட்டார்கள் சாத்தானிடம். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் மொத்த ஆளுகையும் இழந்து விட்டார்கள். இப்பொழுது தரித்திரம், நோய், வியாதி, பயம், கவலை, சந்தேகம், வெட்கம், பொறாமை போட்டி போட்டு கொண்டு வருகிறது. சாத்தான் இவர்களை ஆளுகை செய்தது. ஆள பிறந்தவர்கள் இப்பொழுது அடிமையாகி விட்டார்கள். லேவியோன் பிசாசு கூட்டொரு மனிதர்களுக்கு புகுந்து அவனுடைய ஆளுகை உறுத்தி கொண்டதும் அல்லாமல் இவைகள் அவனை ஆளுகை செய்தன. இதை மீட்டு எடுக்க தேவன் ஒரு திட்டம் வகுத்தார், செயல்படுத்தினார். கலாத்தியர் 4:5 ஏற்ற காலத்தில் கன்னியின் வயிற்றில் தனது ஒரே பேரான மகனை தோன்றும்படி செய்து கல்வாரியிலே பலியாக கொடுத்து பரிசுத்த ரத்தம் சிந்தி மொத்த மனுக்குலத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை சம்பாதித்து வைத்தார். ஆம், பரலோக தீர்ப்பை தேவனே மீற முடியாது. எபிரேயர் 9:22-23. ஆம், அந்த பரிசுத்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாவத்தின் சம்பளம் மரணம். இதையும் இயேசு நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தார். ரோமர் 6:23, எபிரேயர் 2:9. இதுதாங்க தேவராஜ்யம். இந்த மீட்பை தேவராஜ்யத்திற்குள் வருவதற்கு நாம் எந்த நல்லதையும் புண்ணியத்தை செய்தோ, பணத்தை கொடுத்தோ, வேறு எதையாவது கொடுத்தோ இந்த ரட்சிப்பை, சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியாது. இது விலையேறப்பட்டது. இது இலவசமாக மட்டும்தான் வாங்க முடியும். கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம். கொடுக்கிறார், பெற்றுக்கொண்டோம். ஆம், ஆவியான உணர்த்துதலினாலே, பிதாவின் முன் குறித்ததினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பெற்றோம். அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெறுவது, சிட்டிசன்ஷிப் பெறுவது பற்றியும் இது மிகவும் அரிதும் என்றும் இதன் மகிமையை பேசுகிறார்கள். இருக்கட்டும். தேவனுடைய ஆளுகைக்குள், நிழலுக்குள், செட்டைக்குள், பிரசன்னத்திற்குள் பிரவேசிக்க மனிதன் எதையும் செய்து பெற முடியாது. அவரே நம்மளை அழைத்து சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சிலாக்கியத்தை நாம் ஒரு காலம் மறக்கவும் கூடாது. இதன் மதிப்பை அசட்டை பண்ணவும் கூடாது. தேவ ராஜ்யத்தில் வந்துவிட்டோம். நமக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன் நுழைந்தவர்கள், 20 ஆண்டுகளுக்கு முன் நுழைந்தவர்கள், 50 ஆண்டுகளுக்கு முன் நுழைந்தவர்கள் பாக்கியவான்கள். இவர்களுக்கு அதிக சிலாக்கியம் என்று எண்ணாதீர்கள். இங்கே தேவ ராஜ்யத்தில் சீனியாரிட்டி கிடையாது. முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். மத்தேயு 19:30 வாசியுங்கள். தேவன் பாரபட்சமற்றவர்.
ரோமர் 2:12. இங்கே மேடை போட்டு பேசி கொண்டிருக்க இடமில்லை. அவனவன் கிரியைக்கு தக்க பலன், அவனவன் விசுவாசத்திற்கு தக்க பலன், அவனவன் விசுவாசத்தை எப்படி நாம் கிரியையினாலே காட்டுகிறோமோ அதற்கு தக்க பலன். இதுதான் தேவராஜ்யம். நாம் நீதிமான்கள் தான் விசுவாசத்தினாலே. இதே விசுவாசத்தை கொண்டுதான் பிழைக்கிறோம். சாதாரண பிழைப்பு இல்லைங்க, நிரம்பி வழியும் வாழ்வு. உலக வாழ்விலே எதையாயிலும் கண்டு பெற்றால் சந்தோஷம், இது கொஞ்ச நேரம்தான் தாக்கு பிடிக்கும். பின் வேறு எதையாவது இந்த மனம் காண விரும்பும் சந்தோஷத்திற்கு. தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாகி நமக்கு எக்காலமும் சந்தோஷம்தான். இது எதையோ பெற்றதாலோ பெறப்போகிறோம் என்பதாலோ வருவதல்ல. ஜீவனுள்ள தேவன் என் ஆவி ஆத்தும சரீரத்தில் ஆலயமாக்கி கொண்டு வந்து வாசம் செய்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார். சர்வத்தையும் ஆளுகை செய்ய, நான் செய்ய, எனக்கு உதவ, ஆலோசனை தர, வழி காட்ட, காரியங்களை நேர்வழியாக நடத்த என்னுள்ளே கடவுளே வந்து விரும்பி வாசம் செய்கிறார். சங்கீதம் 132:13-14 வசனங்கள். இதனால் உண்டாகும் சந்தோஷம் இது நிரந்தரமானது, சூழ்நிலையை பொறுத்து மாறுவதில்லை. அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலும் பிசாசு நுழைந்து ஆளுகை செய்ய முடியும், நாம் வழி திறந்து கொடுத்தால். புருஷன் குடிகாரன், பிள்ளைகள் தாறுமாறு, வீட்டில் ஆர்கியூமெண்ட், குழப்பம், இதன் மத்தியில் குடும்ப தலைவிக்கு உள்ளான ஒரு அமைதி, சமாதானம், இது கர்த்தர் கொடுத்தது. ரட்சிப்பின் பேக்கேஜில் இருப்பது. தனது வேலையை பார்த்து கொண்டு விசுவாசத்தை விடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறாள் அந்த மகள். அப்படி என்றால் இதுதான் அந்த குடும்பத்தில் தேவ பார்வை நிலை கொண்டு இருக்கிறது. அந்த மகளுக்கு ஆவியானவர் நிரம்பி, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. இது சும்மா இருக்காதுங்க, சூழ்நிலைகளை மாற்றும். அற்புதமாய் எல்லாரும் பார்த்து இன்று இந்த குடும்பத்தில் ஆச்சரியமானவை கண்டோம் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் புரட்டி போட்டு உயர்த்தி சாட்சியாய் வைப்பார். தேவ ராஜ்யம் பலத்திலே உள்ளது. இதுதாங்க இப்போது இந்த மகள் அதே அமைதி, உள்ளான சந்தோஷத்தோடு தேவனோடு இணைந்து நடப்பாள். கண்கள் கண்டு ஆச்சரியப்படும் வகையில் கர்த்தர் உயர்த்துவாருங்க. அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க. தேவ ராஜ்யத்தின் ஆளுகை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரில் ஆரம்பிக்கிறது, நமக்குள்ளே ஆரம்பிக்கிறது. வீட்டில் இருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்வதில்லை. திருத்த இறங்கக்கூடாது, யாரையும் திருத்த முடியாது. நம்மை நாமே இன்னும் பொறுமையாக காத்துக்கொண்டு, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொண்டு தாழ்மையாக இருந்து ஆவியானுடைய கீழ்ப்படுதலுக்கு நடப்பதாகும். இதுதான் அந்த குடும்பம் தேவன் ஆளுகை செய்கிற குடும்பம் என்ற அந்தஸ்தை பெறும். சகல சம்பத்துக்கும் இவர்களை தேடி வரும். தேவ ராஜ்யத்தின் மகிமை இதுதாங்க. தேவ ராஜ்ய நீங்கள் தேட வேண்டியதில்லை. முதலில் எதை தேட வேண்டுமோ அதை தேடுங்கள், இவற்றையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். தேவ ராஜ்யத்தின் மகிமை இதுதாங்க. தேட வேண்டியதை முதலில் தேட வேண்டும். தேவ ராஜ்யத்தை தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வெற்று பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை, சோம்பேறித்தனத்துக்கு இங்கே இடம் இல்லை. கர்த்தர் நம்பி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதை கவனித்து பரலோகமே பேக்கப் நமக்கு கொடுக்கிறது. தேவ ராஜ்யத்தில் எந்த ஒரு மனிதனும் தனித்து விடப்படுவது இல்லை. கிருபையை சார்ந்து வாழும் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை, நமது திறமையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்லங்க. தேவ ராஜ்யத்தில் நாம் ஜொலிப்போம். ராஜா நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று கேட்டீரே, ஒருவரும் இல்லை. எங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் பரிசுத்த ஆவியானுடன் இணைந்து சகலத்தை ஆளுகை செய்வோம். நாங்கள் எங்களுக்கு அடிமைகள் அல்ல. இந்த ஒப்பற்ற வாழ்விற்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையை, நித்திய ஜீவனை அடைவோம் என்று ஆனந்த அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.